ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்க்குறது ஷிஃப்ட் டிசைர். இந்த வண்டி வந்து சிஎன்ஜி ஃபில்டர் மாற்றணும். இப்போ சிஎன்ஜி ஃபில்டர் மாற்றணும்னா இந்த ரியரில் கேஸ் சிலிண்டர் வரும், அதை வந்து நம்ம ஆஃப் பண்ணணும். இப்போ ஆஃப் பண்ணிட்டோம். இதை ஆஃப் பண்ணிட்டு தான் நம்ம ஃபில்டரை கழட்டணும். ஃபில்டர் கழட்டுறதுக்கு நம்ம ஏர் ஃபில்டரை ரிமூவ் பண்ணணும். பேட்ரி ரிமூவ் பண்ணணும். இங்கே பாருங்க, இங்கே தான் இருக்குது சிஎன்ஜி ஃபில்ட்ரு. இந்த மாடலுக்கு பார்த்தீங்கன்னா சிஎன்ஜி ஃபில்ட்ரு இங்கே தான் வரும். அந்த ஃபில்டரை நான் ரிமூவ் பண்ணுறேன். இந்த ஃபில்டர் தான் சிஎன்ஜி ஃபில்ட்ரு. இதை வந்து எவ்ரி 30,000 கிலோமீட்டருக்கு சேஞ்ச் பண்ணணும். இது வந்து அசம்பிளியாகவே நான் இந்த வாட்டி மாற்ற போகிறேன். அசம்பிளி வாங்கியிருக்கேன், எம்ஜிபியே வாங்கிட்டேன். இதுக்குள்ளே இருக்க ஃபில்ட்ரு நம்ம தனியாக சேஞ்ச் பண்ணலாம். ஆனால் இப்போ நான் சேஞ்ச் பண்ணல, இப்போ நான் அசம்பிளியாக வாங்கியிருக்கேன். இப்போ அந்த டியூப்பை வந்து நம்ம இந்த டியூப் இதில் ஃபிட் பண்ணணும். நம்ம அந்த டியூப்பை ஃபிட் பண்ணும்போது அந்த ஓரிங்கில் வந்து ஆயில் வந்து ஸ்ப்ரெட் பண்ணணும். இந்த புது ஃபில்டர் வாங்கினால அந்த ஓரிங்கெல்லாம் அதிலே வந்துடும். ஏன்னா நம்ம ஃபில்டர் அசம்பிளியே வாங்கினால அந்த ப்ராப்ளம் வராது. டியூப்பை ஃபிட் பண்ணிட்டேன். இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணுறேன். ஏன்னா அது கேஸ் டியூப் உள்ளே போகுதுனால நம்ம சேஃப்டிக்கோசம் நம்ம அந்த டியூப் ஓரிங்கெல்லாம் ஆயில் தவணா தான். கேப் கம்மியாக இருக்கும், அதனால் டைட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான். இப்போ நான் ஃபிட் பண்ணிட்டேன், பாருங்கள். சிஎன்ஜி ஃபில்டரை ஃபுல்லாக அசம்பிளி பண்ணியாச்சு. இது ஓல்டு சிஎன்ஜி ஃபில்டரு. இப்போ நான் ரிமூவ் பண்ணி காமிக்கிறேன். இதில் உள்ள வர ஃபில்டரை நம்ம சேஞ்ச் பண்ணலாம், ஆனால் எனக்கு இப்போ அது கிடைக்கல, அதனால தான் ஃபுல்லாக அசம்பிளி மாற்றிட்டேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஷேர் பண்ணுங்கள்.